அன்பான தேவ ஜனமே, வானத்தின் வாசல் சபையின் தூதனுக்கு ஆண்டவர் கொடுத்த தூதுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆகவே நான் கொடுத்திருக்கிற இந்த தலைப்பு வேதத்திலே உள்ள அறியப்படாத சத்தியங்களை வெளிப்படுத்த முடியாது. ஆகவே இன்றைக்கு கூட ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களிலே காணாவூர் கல்யாணத்தை குறித்து நான் வெளிப்படையாக பேசினேன். இன்னும் அநேக சத்தியங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேதத்திலே 100க்கு அதிபதி என்பவனை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த 100க்கு அதிபதியை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 100க்கு அதிபதி யார்? இவனுடைய பெயர் என்ன? இவன் செய்த காரியம் என்ன? இவனிடத்திலிருந்து சபை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நான் தெளிவாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்திலே இவனை குறித்து மாறுபாடுகளாக எழுதப்பட்டிருக்கிறார். அவன் வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கிறார். மத்தேயிலே நீங்கள் வாசித்தால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் கிட்டத்தட்ட 15 வசனங்கள் 14 வசனங்கள் என்று நினைக்கிறேன். அதிலே நாம் வாசிப்போமானால் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 13 வரைக்கும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். இங்கே இந்த 100க்கு அதிபதியை குறித்து இதில் பார்த்தால் ஒரு விதமாக எழுதப்பட்டிருக்கிறார். அதே போல லூக்கா 7ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறார். இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த 100க்கு அதிபதியை குறித்து மத்தேயில அவனுடைய பிரியமான வேலைக்காரன் சுகவீனமாய் இருப்பான். திடீரென்று அவனுக்கு படித்த படுக்கையாய் அவனுக்கு வியாதியிலே விழுந்து கிடப்பான். அவன் சுகமாகும்படியாய் அவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன், என் பிரியமான வேலைக்காரன் மிகவும் சுகவீனமாய் இருக்கிறான், திமிர்வாதமாய் இருக்கிறான், அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று அந்த 100க்கு அதிபதியே வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நன்றாய் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். பிரியமான வேலைக்காரன். இந்த 100க்கு அதிபதியிடத்தில் இல்லாத மருத்துவமே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவன் 100 பட்டாளங்களுக்கு அதிபதியா இருக்கிறான். ராணுவத்திலே மிகவும் உயர்தரமான வைத்தியர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அந்த வைத்தியர்களால் அந்த பிரியமான வேலைக்காரனை சுகப்படுத்த முடியவில்லை. ஆகவே அவன் நேராக வந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என் வேலைக்காரனை சுகப்படுத்தின ஆண்டவரே என்று கேட்கிறான். கேட்கிற வேளையில ஆண்டவர் அவனோட கூட வந்து அவனை சுகப்படுத்துகிறார் என்று வேதத்திலே மத்தேயுவிலே வாசிக்கிறோம். லூக்காவிலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவன் இயேசுவிடத்திலே போகவே இல்லை. அவன் 2 மூப்பர்களை அழைத்து, நீங்கள் போய் இயேசுவிடத்திலே செல்லுங்கள், அவர் என் வீட்டுக்கு வர நான் பார்க்கிறேன் அல்ல. ஆகவே அவன் அங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லட்டும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி 2 மூப்பர்களை அனுப்புகிறார். அவர் வருகிறார். 2 மூப்பர் போய் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வருகிற வழியிலே அவன் மறுபேறு அந்த 2 மூப்பர்களை சந்தித்து, அவர் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், இந்த வீடு அவர் வருவதற்கு பாத்திரமா இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் சொன்ன உடனே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு உடனே நம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த வேலைக்காரனை சுகமாக்குகிறார். இதுதான் பிரியமானவர்களே சம்பவம். ஆனால் இந்த ஒரே சம்பவம் ஒவ்வொரு புத்தகத்திலே விதவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலே ஒரு மாதிரியும் மார்க்கிலே ஒரு மாதிரியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் சிந்திக்க போகிறோம். இவனுடைய பெயர் என்ன? ஏன் ஆண்டவர் இவனை கனப்படுத்தினார்? உடனே ஏன் இந்த வேலைக்காரனுக்கு சுகம் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயுவிலே இவனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16
வசனத்தை நாம் இப்படி வாசித்தார். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சொந்த ஜனம் இந்த புறஜாதியாகிய இந்த 100 அதிபதியை போல விசுவாசிக்கவில்லை. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அற்புதங்களை, அதிசயங்களை கண்டுகொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் இதிலே கற்றுக்கொள்ள போகிறோம். அவன் இதுக்கு முன்பாக இயேசுவை சந்தித்தாலோ தெரியாது, அவருடைய மகத்துவங்களை அறிந்திருக்கக்கூடும், அவருடைய வல்லமைகளை அவன் அறிந்திருக்கக்கூடும். ஆகவேதான் சொல்லுகிறான், இந்த வியாதிக்கு மருத்துவத்தால குணப்படுத்த முடியாது, இயேசு ஒருவரால் தான் குணப்படுத்த முடியும் என்று சொல்லி அவன் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நீ அங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் தமக்கு பின்பாக வருவதை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை என்று சொல்லி அவர் பிரமித்து போகிறார். பிரியமான, விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? யாருமே செய்யக்கூடாத ஒன்றை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு செய்து தேவனை மகிமைப்படுத்தினால் அந்த விசுவாசம் தான் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். யாரோ செய்ததை நீ செய்தால் அது விசுவாசம் அல்ல. யாரும் செய்யக்கூடாத ஒரு அற்புதத்தை, ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில தேவனுக்கென்று நீ செய்தால் அதுதான் விசுவாசத்தின் உச்சகட்டம். இங்கே பார்க்கிறோம், இவனுடைய வார்த்தையை போல ஒருவரும் இப்படி சொன்னதே கிடையாது. ஆகவே கர்த்தர் இவனை பார்த்து சொல்லுகிறார், இவனுடைய எதிர்காலத்தை பார்த்து சொல்லுகிறார், இவன் எப்படி வருவான் என்று சொல்லுகிறார். இந்த 100 அதிபருடைய பெயர் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த வேத புத்தகத்தில் அவர் அந்த பெயரை எழுதவில்லை. ஆனால் ஒரு இடத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அப்படியானால் இவனை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் கிழக்கிலும் மேற்கிலும் என்று சொன்னால், இயேசு நிற்கிற இடம் எருசலேம், அது மேற்கே. அங்கே இருக்கிற ஜனங்களும் அவன் ஆயத்தப்படுத்த போகிறான். கிழக்கே என்று சொன்னால் பிலிப்பி செசரியா பட்டணம். அங்கேதான் ரோம போர்ச்சவருடைய அந்த ராணுவ தளவாடங்கள், ராணுவ அதிகாரிகள் தங்குகிற இடமாக இருக்கிற. ஆகவே கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஊரிலும் அவன் அநேக மூலமாய் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். எருசலேமிலும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் வார்த்தை சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் இவனை நேசிக்க காரணம் என்ன? இவன் கூப்பிட்ட உடனே அவன் வீட்டுக்கு வந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இந்த மகன் வியாதியிலிருந்து சுகமாவதற்கு பாத்திரமா இருக்கிறான். என்ன காரணம் என்று சொன்னால், அவன் நம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறவன். பிரியமானவர்கள் என்பதாய் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது கர்த்தருடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கணும். அப்புறம்தான் நாம் குடும்பம் மற்றவர்கள் எல்லாம். பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், தேவனை அறியாத ஒரு மனுஷன், அவன் இந்த ஜனங்களை ஒடுக்குவதற்காகவே ரோமாபுரிலிருந்து வந்திருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவன் தைரியமா என்ன செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை மிகவும் நேசிக்கிறான். அப்படி என்று சொன்னால், அவருடைய காரியங்களிலே உதவி செய்வது, அவருடைய காரியங்களிலே தண்டனை அதிகமாக கொடுக்காமல் அவர்களை மன்னித்து விடுவது, இப்படி பல காரியங்களை இயேசுடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். இரண்டாவதாக நமக்கென்று ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஜப ஆலயம் கட்டுற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வரும்போது ரொம்ப ஏழையாக இருந்தால், கர்த்தருடைய ஒருவேளை உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டால், ஜப ஆலயத்தை கட்டுவதில் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஏழையாக இருந்த போது எனக்கு
என் மனைவி மூலமாக ஒரு 1,00,000 ரூபாய் திடீரென்று பணம் வந்தது. அதிலே அதிகமான தொகையை நான் ஆலயம் கட்ட கொடுத்தேன். அதற்கு பிற்பாடு கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அதற்கு பிற்பாடும் நான் ஆலயத்துல என்ன செய்யலாம் என்று வாஞ்சாய் இருப்பேன். பாருங்க, அப்படி இருந்ததுனாலதான் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு குறை இல்லாமல் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதம் வராத பிள்ளைகள் நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய நீங்க இடம் கொடுக்கணும். ஆண்டவரே அதிசயம் செய்யும், அற்புதம் செய்யும் என்று சொன்னால் அவர் செய்ய மாட்டார். உன் கிரிகளை பார்த்துதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். இந்த 100க்கு அதிபதி 2 அருமையான காரியங்களை செய்தார். ஒன்று, ஆண்டவருடைய ஜனத்தை அதிகமாக நேசித்தல் என்று சொன்னால் வாயிலே நேசிக்கிறது அல்ல, கிரியையினாலே நேசிக்க வேண்டும். அதான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், வசனத்தினாலும் அல்ல, நாளினாலும் அல்ல, கிரியையினாலே தேவனுக்கு அன்பு கூற வேண்டாம். ஆகவே பிரியமானவர்களே, கிரியையினாலே நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். இந்த 2 காரியத்தை அவர் செய்தபடினால் போய் சொல்லுகிறார்கள், இப்படி செய்திருக்கிறான் இந்த 100க்கு அதிபதி என்று சொல்லுகிறார். சொல்லித்தான் ஆண்டவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சொல்லுகிறபடி அநேக காரியங்களை சாட்சியாளர் உண்டு பண்ணுகிறார். ஆகவே யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் உண்மையாய் வாழ்வோமானால், அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் எந்த படுக்கையை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தை அவன் செய்தபடினாலே கர்த்தர் உடனே போகிறார். போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உடனே சிவபாதமாய் படுத்து கிடக்கிற அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். எனக்கு அருமையான தேவ சொன்னது, அதோடு இவன் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இப்பொழுதுதான் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு நாம பிரியமா வாழ்ந்தா நீ எங்கேயும் போய் தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தரே உனக்கு தீர்க்க தரிசனமான காரியங்களை சொல்லலாம். என் வாழ்க்கையை நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன். நான் இன்னும் தீர்க்கதரிசியை நாடி போவதல்ல. ஏன் தெரியுமா? என் கிரிகளை கண்டே கர்த்தர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது இயேசு மரித்து விட்டார், பரலோகம் போய்விட்டார். ஆனால் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே இந்த 100க்கு அதிபதியும் அந்த சிலுவை இடத்திலே போயிருக்கிறார், உயிர்த்தெழுதலை பார்க்கிறார். பின்பாடு இவனும் செசரியா பட்டணத்துக்கு போய்விட்டார். என்று சொன்னால் ராணுவத்தின் தலைமையிடம் செசரியா பட்டணத்திலே இருக்கிறார். அங்கே போகிறான். போகிற வழியில் அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் திமிர்வாதமாய் கிடந்த என் வேலைக்காரனை என் ஆண்டவர் எப்படி சுகமாக்கி இருக்கிறார் என்று அவன் உள்ளத்திலே ஆண்டவருடைய மகிமை கிரியை செய்ய ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் எழுந்த உடனே முதலாவது அந்த கல்லில் இருந்து கொண்ட 100க்கு அதிபதியும் இவன் தான் பார்க்கிறான். சொல்லுகிறான், மெய்யாகவே இவன் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லுகிறான். ஆகவே இவ்வளவு காரியங்களை கண்ட அவன், இனிமேல் இந்த மதிப்பு மிக்க பதவி எனக்கு தேவையில்லை, இந்த அரசாங்க உத்தியோகம் எனக்கு தேவையில்லை, அவன் நான் வாழ்ந்தால் இனிமேல் இயேசுவுக்காகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி தன் வாழ்க்கை அர்ப்பணித்து அவன் செசரியா பட்டணத்தில் ஒரு ஜெப வீட்டை வைத்து அங்கே அநேகரை ஆயத்தப்படுத்துகிறான். ஆயத்தப்படுத்துகிற வேளையில அந்த வீட்டிலே அவன் ஜெபம் பண்ண ஏறுகிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் சிந்தித்தால் அவன் ஜெபம் பண்ண வீட்டு மேல ஏறுகிறான். பேதுருவும் யோப்பா பட்டணத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தரிசனம் பெற்று அவன் இந்த பொன்னிலே என்ன செய்கிறான், அவன் தன்னிடத்தில் இருக்கிற 3 மனுஷரை அனுப்புகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே கொர்நேலியு தன்னோடு பேசின தேவ தூதனுக்கு பிறகு போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேர். அப்படியானால் மத்தேயுவிலே வாசித்தோம், அவன் போய் ஆண்டவரை அழைத்தான். அது காஸ்பல். தேவன் உண்மையாகவே அதைத்தான் செய்திருப்பார். சோத்திரம். பாருங்க, அந்த 100க்கு அதிபதி நேர ஆண்டவரை போய் கூப்பிட்டு தான் அழைத்து வந்திருப்பான். அதான் உண்மை. ஆனால் லூக்கா ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் பின்னாடி செய்ய போகிற ஊழியத்தை விவரித்து சொல்லும்படியாய் அப்படி எழுதுகிறார். ஆகவே
லூக்காவிலே 2 மனுஷனை அனுப்பி, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர பாத்திரம் நல்ல என்று சொன்ன அந்த எழுத்தின்படியே லூக்கா எழுதினதும் லூக்காதான், அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினதும் லூக்காதான். ஆகவே அவர் விவரித்து எழுதுகிறார். 2 மனுஷனை பேதுருவிற்கு அனுப்புகிறார். 3 மனுஷனை, 2 மனுஷன் உண்மையுள்ள ஊழியக்காரர். அதை வாசித்தீங்கன்னு சொன்னா 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவனாகிய பக்தியுள்ள ஒருவனையும். நல்ல கவனிங்க, 2 மூப்பர் போய் இயேசு அழைத்தார்கள் அல்லவா, அவர்கள் தொடர்ந்து கொலை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் தேவ பக்தியாய் மாறிவிட்டார்கள். அதை விட சுகம் பெற்றுக் கொண்ட அந்த வேலைக்காரன் அதிக தேவ பக்தியாய் மாறிவிட்டார். அங்கே நீங்கள் வாசித்தால் போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்படியெல்லாம் லூக்காவிலே இயேசுவை சந்தித்த 2 பேரும் இயேசு மூலமாய் சுகம் பெற்ற ராணுவ போர் சேவகரில் ஒருவனாகிய அந்த சுகம் பெற்ற வேலைக்காரனும் 3 பேருமாக பேதுருவை சந்திக்க போகிறார்கள். சந்தித்தவனே பேதுருக்கும் இவர் யார் என்று தெரியும். இந்த 2 மனுஷரும் யார் என்று தெரியும், சுகமான வேலைக்காரனும் யார் என்று தெரியும். ஆகவே அவர்கள் அழைக்கப்பட்டு குருவை வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே வந்தவுடனே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் எழுந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, என்ன கருமையான தேவ சொன்ன உங்க வாழ்க்கையில தேவன் அதிர்ஷ்டங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் எந்த கைமாறும் பெறாமல் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நீங்கள் தோல் கொடுப்பீர்களானால் ஒரு நாள் வரும் உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அப்படியே நிறைவேறும். இங்கே பார்க்கிறோம், பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ண உடனே முதலாவது என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அவருக்கு எந்த ஜனமா இருந்தாலும் கவலை இல்லை, எந்த ஜனத்தினால் ஆயினும் முதலாவது அவருக்கு பயம் இருந்து இந்த 100க்கு அதிபதிய வாழ்க்கையில அதிக பாவம் செய்தவன் அவனே சொல்லுகிறான். ஆனால் இந்த அற்புதம் கிடைத்த உடனே அவன் முழுவதுமாக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பிற்பாடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவர் சொன்னதின்படியே அவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கூட ஒரு கூட்டத்தை கொண்டு போய் பரலோகத்திலே பந்தியிருக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையான தேவ சொல்லுங்க, அந்த வசனத்தை நீ வாசித்தால் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவர். இவன் செய்த 2 நீதி, ஜனங்களை நேசிக்கிறவர், அடுத்ததாக தான தர்மங்களை அதிகமாய் செய்கிறவர், அடுத்ததாக ஜெப ஆலயத்தை கட்டுகிறவர், அடுத்ததாக ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர். இதுதான் ஆண்டவருடைய பார்வையில விளைய பெற்ற நீதி. பிரியமானவர்களே, முதலாவது அவருக்கு பயப்பட வேண்டாம், 2வது நீதி செய்ய வேண்டாம், 3வது பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிய கலந்துகள் என்று சொன்னார் அவருடைய பிரசங்கத்தில். அடுத்ததாக அவர் பிரசங்கத்தில் இன்னொன்று சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியால், நல்லா கவனிங்க, தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவது பொருளை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். 2வது பிசாசின் குடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த தேவ பக்தியுள்ள போர்ச்சேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த 2 பிரசங்கத்தையும் அவர்கள் கேட்ட உடனே பிரியமானவர்கள் அந்த வீட்டில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. தானம் தர்மம் அதிகமாய் பண்ணினவர், ஆலயத்தை கட்டினவர், ஆமென், அது மாத்திரமல்ல ஜனங்களை நேசிக்கிறவர், இப்படி பல காரியங்களை உத்தமமாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தபடினால அவன் வீட்டில இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அங்கே வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். வித்தியாசமான அனுபவம்.
சபைகள் எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடுதான் அதிக நாள் காத்திருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவன் வசனத்தை கேட்கும் பொழுதே முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கிவிட்டார். பின்பாக எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். எவ்வளவு அதிசயம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சபையில் இருக்கிற விசுவாசிகளை விட ஊழியக்காரர் இந்த குணாதிசயங்களை நிறைந்திருக்க வேண்டாம். இப்படி நிறைந்திருந்தால்தான் ஊழியக்காரன் பண்ணுகிற பிரசங்கம் அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். என் வாழ்க்கையில கூட ஆவியானவருடைய சமூகத்திலே பாதத்திலே அதிகமாய் நான் உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அநேக சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 100க்கு அதிபதி வேறு யாரும் அல்ல, ஆமென், தேவனால் முன் தெரிந்து கொள்ளப்பட்ட கொர்நேலியுதான் இந்த 100க்கு அதிபதி. ஆகவே பிரியமானவர்களே, இதுக்காகத்தான் வேத புத்தகத்திலே இப்படி வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கிற மத்தேயிலே அவன் செய்ததுதான் உண்மை, லூக்காவிலே அவன் செய்ததற்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயிலே அவனை குறித்து தீர்க்கதரிசனமா சொன்னார், லூக்காவிலே அந்த தீர்க்கதரிசனம் வாழ்க்கையிலே நிறைவேறிச்சு. எனக்கு அருமையான ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தின் ஆழங்களை மாத்திரமல்ல, இதன்படி சபை வாழ்ந்தார், இதன்படி சபை கீழ்ப்படி நடந்தார், தேவனுக்கு பயப்படுகிற விஷயத்திலும் தான தர்மங்கள் செய்வதில்லாம், ஆலயத்தை கட்டுவதில்லாம், பரிசுத்தத்திலாம் நீங்கள் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பரலோக ராஜ்யத்தை போய் சேர கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் கவனியுங்கள். எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள். எல்லாரும் இந்த சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.